இன்னைக்கு இதை பத்தி தான் பார்க்க போறோம். Infinix Note 35. இதை டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி நாங்கள் அன்பாக்சிங் எடுத்துட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு பாக்ஸ் கண்டென்ட் என்னென்ன இருக்குது அப்படின்றத இப்போ உங்களுக்கு லைவாக ஓப்பன் பண்ணியும் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணோன்னா ஃபோன் இருந்தது. ஃபோனை நாங்கள் பிரித்து எடுத்துட்டேன். ஃபோன் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த டிசைன் ஆல்ரெடி நீங்கள் அஸ் யூஷுவல் நிறைய ஃபோன்ஸில் வந்து பார்த்துருக்க முடியும். ஒரு கிரேடியன்ட் டிசைனில் பார்க்க நல்லா கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு 3 கலரில் அவைலபிள் இருக்குது. அதில் ஒன்னே மட்டும் லெதர் ஃபினிஷில் கொடுத்துருப்பாங்க. 45 வாட் சார்ஜர். இதை பற்றி நிறைய பேசணும், அடுத்து நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்து டைப் சி சார்ஜிங் கேபிள். ஃபோனுக்காக சிலிக்கான் கேஸ் கிடையாது, சூப்பரான பிளாஸ்டிக் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபோன் பின்னாடி மாட்டுறப்ப பாத்தீங்க அப்படின்னா லுக்காவும் இருக்கு, நல்ல சேஃபாவும் இருக்கு. அடுத்து 1-2 பேப்பர், சிம் எஜெக்டர். சத்தியமா இதை நான் எதிர்பார்க்கல. அண்டர் 15K இல்ல 20K 30K 1 லட்ச ரூபாய்க்கு போன் வாங்கினா கூட டெம்பர் கிளாஸ்லாம் கொடுக்கறதில்ல. ப்ராப்பரான ஒரு டெம்பர் கிளாஸ், நல்ல குவாலிட்டி. அதை ப்ராப்பரா அப்ளை பண்றதுக்கான ஒரு கிட் இருக்கு. ஒரு சின்ன விஷயம் தான் இருந்தாலும் யூசர் சாட்டிஸ்பாக்சனுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை யோசிச்சு பண்றாங்க இல்லையா, அதனால இன்ஃபினிக்ஸோட ஒரு பிளஸ் தான் நான் அதை பார்க்கிறேன். அண்டர் 15,000க்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபைட் அன்பாக்சிங். இப்போ இந்த போனை அன்பாக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2-3 நாளா எப்பயும் போல ஒரு சில டெஸ்டிங்லாம் பண்ணோம். லைக் ஆண்ட்ராய்டு போட்டு பார்த்தோம். இதே பட்ஜெட்ல இருக்க ஒரு சில போன்ஸோட சேர்த்து போட்டோலாம் எடுத்து அதை கம்பேர் பண்ணி பார்த்தோம். பட் இதையெல்லாம் தாண்டி இந்த போன்ல எனக்கு ஹைலைட்டா ஃபீல் ஆனது பாத்தீங்க அப்படின்னா இதோட பேட்டரி. நீங்க நினைக்கிற மாதிரி 6000 mAh 7000 mAh பேட்டரி எல்லாம் கிடையாது. அஸ் யூஷுவல் 5000 mAh பேட்டரி தான். அதை சார்ஜ் பண்ண 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. சார்ஜர் உள்ள வருது. அப்புறம் என்ன ஹைலைட், இதுல என்ன இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பேட்டரிக்கு அவ்வளோ டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டூயல் சேனல் சார்ஜிங் டெக்னாலஜி இருக்கு. வெறும் அரை மணி நேரத்துல 0 to 75% சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஃபுல்லா சார்ஜ் பண்ணவே ஒரு 1 hour தான் ஆகுது. இதுல மெயின் மேட்டரே வெறும் 5 நிமிஷம் சார்ஜ் பண்ணா போதும், 1.5 மணி நேரம் கேம் விளையாடலாம். அடுத்து இதான் முக்கியமானது, சார்ஜிங் மோடுன்னு ஒன்று இருக்கும். இதை ஆன் பண்ணி விட்டோம்னு வைங்களேன், நம்ம போனை எப்பெல்லாம் யூஸ் பண்றோம், எப்பெல்லாம் யூஸ் பண்ணல, எப்ப சார்ஜ் பண்றோம் அப்படின்ற எல்லாத்தையுமே ஒரு பேட்டர்னை வந்து பிரெடிக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டெய்லி தூங்க போறப்ப சார்ஜ் போடுவேன். அப்ப என்ன செய்யும் அப்படின்னா 0 to 100 அப்படின்றது இந்த மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங்ல போறப்ப டக்குன்னு ஆயிடும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா சார்ஜ் ஆயிட்டே இருக்கும். இதனால அந்த பேட்டரி லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தவிர்க்கிறதுக்காக பாத்தீங்க அப்படின்னா நம்ம சார்ஜ் போட்டோம்னா 0 to 80 பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டா சார்ஜ் ஆயிரும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம எப்ப எந்திரிப்போம் அப்படின்ற போன் ஆட்டோமேட்டிக்கா பிரெடிக்ட் பண்ணி மீதி இருக்கிற அந்த 20% பாத்தீங்கன்னா சார்ஜ் பண்ணி வச்சிரும். கரெக்டா நம்ம எந்திரிக்கிறப்ப பாத்தீங்கன்னா 100% இருக்குமா. இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. இதனாலே அந்த பேட்டரி லைஃப் பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும்ன்றாங்க. சோ இன்ஃபினிக்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா 1000 சைக்கிள்ஸ் வரையும் ரெகுலரா யூஸ் பண்றப்ப அப் டு 3 இயர்ஸ் வரையும் பேட்டரியில எந்த பஞ்சாயத்தும் வராது. ஆனா 1000 சைக்கிள்ஸ் தாண்டறப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20%க்குள்ள பேட்டரி ட்ரைன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்றாங்க. இருந்தாலும் இந்த பட்ஜெட்டுக்குள்ள இவ்ளோ டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பேட்டரி லைஃபையும் பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரத்துக்கு கொடுத்தது வெரி குட் திங். வேற அவசரத்துக்கு உங்க ஃப்ரெண்ட் போன், உங்க TWS எல்லாம் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஆனா கொஞ்சம் ஸ்லோவா தான் சார்ஜ் ஆகும். ஏன்னா வெறும் 10 வாட் தான் சப்போர்ட். அதே மாதிரி PD சார்ஜர் 3.0 சப்போர்ட் இருக்கு. அதனால உங்களோட ஒரிஜினல் சார்ஜர் தான் யூஸ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல, தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த சப்போர்ட் வேணும். அப்படி சார்ஜ் பண்றப்ப எப்பயும் போல எல்லா போன் மாதிரி ஒரு நாள் தான் யூஸ் பண்ண முடியுது. அதை தாண்டி பேட்டரிக்காக இவ்ளோ டெக்னாலஜி கொடுக்கறது தான் எனக்கு இம்ப்ரெசிவா இருந்தது. ஆனா இன்ஃபினிக்ஸா இதை பண்ணா அப்படின்றத என்னால நம்ப முடியல. கேமரான்னு வரையில மெயின் கேமரா 108 மெகாபிக்சல். மிச்ச ரெண்டும் எப்பயும் போல அந்த AI கேமரா 2MP தான் கொடுத்துருக்காங்க. பெரிய ஃபிளாஷ் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா 16 மெகாபிக்சல் செல்ஃபி. இந்த வேலைக்கு 108 மெகாபிக்சல் அப்படி நாங்களே எக்ஸைட் ஆகி நார்மலா போட்டோ எடுத்தோம், நைட்ல போட்டோ எடுத்தோம், போர்ட்ரேட்ல போட்டோ எடுத்தோம். அப்படி தனியா இந்த போனோட போட்டோ பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருந்தது. ஆனா கம்பேரிட்டிவ்லி இந்த போனோட கேமரா எந்த அளவுக்கு பெஸ்டா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதே பட்ஜெட்ல இருக்க ஒரு சில போன்ஸோடையும் இதை விட விலை அதிகமான ஒரு சில போன்ஸோடையும் சேர்த்து வச்சு போட்டோலாம் எடுத்தோம். ஒரு அண்டர் 15K இருக்க ஒரு போன்ஸோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஓரளவு நல்ல காம்படிட்டிவா அந்த போட்டோஸ்லாம் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா 20K கண்டிப்பா கம்பேர் பண்ணவே முடியாது. இன்ஃபினிக்ஸோட அந்த போனோட போட்டோஸ் தான் நல்லா இருக்கு. இருந்தாலும் முன்னாடி இன்ஃபினிக்ஸ் வந்து கேமரா கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அதை விட நல்லாவே கேமராவை இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல இதோட விலைக்கு ஏத்தாப்ல அந்த போட்டோஸ் ஓரளவு நல்லா தான் இருக்குங்க. நிறைய ஃபீச்சர்ஸும் கொடுத்திருக்காங்க. முதல்ல ஸ்கை ரீமேப்பிங். இந்த மாதிரிலாம் போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்கையை வந்து மாத்திக்கிற முடியும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. சூப்பர் நைட் மோட்லயும் ஃபில்டர்ஸ் இருக்கு. தென் ஃபிலிம் மோட் இருக்கு, டூயல் வீடியோ மோட் இருக்கு, AR ஷாட், ஸ்லோ மோஷன், டைம் லாப்ஸ், எப்பயும் போல இன்ஃபினிக்ஸ் போன்ல எல்லா ஃபீச்சருமே இங்கேயும் பாத்துக்கிற முடியும். வீடியோ பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா 2K ரெசல்யூஷன்ல எடுத்துக்கிற முடியும். வீடியோ கிளாரிட்டி, போட்டோ கிளாரிட்டி எல்லாத்தையும் பார்க்கல பாத்தீங்க அப்படின்னா போட்டோஸ் டீசென்ட்டா இருக்கு. பரவாயில்லையே, செல்ஃபில 2K கொடுத்து வச்சிருக்காங்க. செல்ஃபி போட்டோஸ் பார்க்க நல்லா இருக்கு. பட் ஒயிட் பேலன்ஸ்னு வரையில அந்த அளவுக்கு சிறப்பா இருக்குமா தெரியல. செல்ஃபி ஓகே. மூவிங் டு தி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா MediaTekோட புது ப்ராசஸரான Dimensity 6080 யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு 6 நானோமீட்டர் ப்ராசஸர், 14 5G பேண்ட் இருக்கு. ஆண்ட்ராய்டு ஸ்கோருமே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சத்துக்கிட்ட வருது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா நார்மல் யூஸ்ல கண்டிப்பா எந்த பஞ்சாயத்தும் வரல. ஆனா கேமிங்னு வரையில BGMI தான் ட்ரை பண்ணோம். ஹஸ்டில தான் வச்சு விளையாண்டோம். ரொம்ப நேரம் விளையாடையில பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல லைட்டா ஷட்டர் ஃபீல் ஆகுது. ஆனா இது ஒரு கேமிங்கான போன் கிடையாது. இருந்தாலும் நார்மல் கேம் நார்மல் செட்டிங்ஸ்ல வச்சு விளையாடுறப்ப ஓரளவு பிளேயபிளா இருக்கு, நல்லாவும் இருக்கு. ஹார்ட்வேர் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸுக்கு முன்னாடி 16
16GB RAM அப்படின்றத கொட்ட எழுத்துல போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா 8+8 8GB RAM 8GB விர்ச்சுவல் RAM வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஆனா இந்த விலையில இந்த ஸ்டோரேஜ் கண்டிப்பா நான் சொல்லுவேன் ஒன் ஆஃப் த பெஸ்ட். பிகாஸ் ரெண்டு வேரியன்ட் இருக்கு, 4128 8256. ரெண்டுத்துக்கும் பிரைஸ் டிஃபரன்ஸ் வெறும் 1000 ரூபாய் தான். நிஜமா இதுல நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா 8GB வேரியன்ட் இருக்குல்ல, அது கண்டிப்பா ஒரு 20000 ரூபாய் வரும்டா அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது இல்ல. டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட், ரெண்டு சிம்மும் போட்டுக்கலாம், ஒரு மெமரி கார்டும் போட்டுக்கலாம். 256 பத்தல அப்படின்னா 1TB வரையும் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அப்புறம் OS வந்து XOS 13 மேல Android 13 இருக்கு. சோ லைட்டா வந்து ஒரு சில ஐகான்ஸ்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணிருக்காங்க, ஒரு சில விட்ஜெட்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. ஃபீச்சர்ஸ்மே பாத்தீங்க அப்படின்னா as usual Infinix போன்ல பாப்போம்ல, இந்த சோஷியல் டர்போ, கேமிங் மோடு, ஆன்டி தெஃப்ட் மோடு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுலயும் இருந்தது. அண்ட் ஒன் மோர் திங், இதுல கால்ஸ்க்காக ரெண்டு மேட்டர் இருக்கு. ஒன்னு UPS அல்ட்ரா பவர் சிக்னல் அப்படின்றாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா கால் பேசுறப்ப நெட்வொர்க் பஞ்சாயத்து எதுவும் இருக்காது. ரெண்டாவது AI நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. அதனால நம்ம பேசுறப்ப வாய்ஸ் வந்து கிளியரா கேக்குமா. இது நம்ம சாம்சங் போன்ஸ்லாம் ஆல்ரெடி பார்த்திருப்போம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளேன்னு வரையில உங்களுக்கு பாக்குறப்பே தெரியும், பெரிய டிஸ்பிளே, கையில எடுக்கிறப்பே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய போனா தான் ஃபீல் ஆகுது. பிகாஸ் இது ஒரு 6.78 இன்ச்ல இருக்கிற டிஸ்பிளே, ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன், DCI-P3 பாத்தீங்கன்னா 100% கொடுத்திருப்பாங்க. வைட் ஒன் L1 சப்போர்ட் இருக்கு, 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட், 240 Hz டச் சாம்பிளிங், டிவி ரெயின்ல நைகார் சர்டிபிகேஷன், இது எல்லாமே இந்த போன்ல பார்த்த மாதிரியே இருக்கா. பேனலும் அதே தான், LCD பேனல் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா அதோட விலை 20000 ரூபாய். இந்த இன்ஃபினிக்ஸோட விலை அதுக்கும் கம்மி. அதனால டைரக்டா கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு இதே விலைக்குள்ள இருக்கிற ஒரு சில போன்ஸோ டிஸ்பிளே கம்பேர் பண்ணி பார்த்தப்ப பாத்தீங்க அப்படின்னா நல்ல கம்பீட் பண்ற மாதிரி குவாலிட்டி நல்லா இருக்கு, பிரைட்னஸ் நல்லா இருக்கு, டீடைலிங் நல்லா இருக்கு. பட் கலர்ஸ் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேச்சுரேஷன் ஏத்தி காட்டுற மாதிரி இருக்கு. ஆனா மிச்ச எல்லா போனை விட இது பெரிய டிஸ்பிளே. ப்ரொடெக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா NEG கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ப்ரொடெக்டிவா இருந்துச்சு அப்படின்னா நாங்க ஷூட் எடுக்கிறப்ப யதார்த்தமா கீழே விழுந்துச்சு, இருந்தாலும் டிஸ்பிளேல பெருசா எந்த டேமேஜும் இல்ல. என்ன பர்சனலா கேட்டீங்க அப்படின்னா இந்த விலைக்கு டிஸ்பிளே நல்லா தான் இருக்கு. சவுண்டுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு. இதை யார் டியூன் பண்ணான்னு கேட்டா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். பாக்ஸ்லயும் போட்டிருப்பாங்க, போன்லயும் போட்டிருப்பாங்க, அந்த கேஸ்ல கூட போட்டிருப்பாங்க. JBL நம்ப முடியல, எனக்கும் அப்படிதான் இருந்தது. சோ JBL டியூன் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல. நான் என்ன பண்ணேன், எடுத்து ஒரு பாட்டை கேட்கிறப்ப கிளாரிட்டி ஓகே, லவுட்னஸும் ஓகே, பட் ஒரு ஃபீல் இல்ல. அந்த எஃபெக்ட் இருக்கும் இல்லையா, ஒரு பேஸ் விழுகிறது, ஒரு கிளாரிட்டி அந்த நல்ல நுணுக்கமா தெரியுது, அந்த மாதிரிலாம் ஒரு JBL பண்ணாங்க அப்படின்ற ஃபீல் வரல. பட் சிம்பிளி த சவுண்ட் வாஸ் டீசன்ட். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த சென்சார்ஸ் வந்து கவர் பண்ணிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பாத்தீங்கன்னா சைடு மவுண்டட் தான், ஓரளவு ஃபாஸ்டா இருக்கு. அண்ட் ஃபேஸ் அன்லாக் ஆல்சோ குட். அண்ட் IP53 ரேட்டிங் இருக்கு. மழை சாரல் அடிக்குது, சின்ன சின்ன தண்ணி படுது அப்படின்னா கவலைப்பட தேவையில்ல. NFC கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே இன்ஃபினிக்ஸ் வெறும் 15000 ரூபாய்க்குள்ள கவர் பண்ணிருக்காங்க அப்படின்றதான் சத்தியமா என்னால நம்ப முடியல. எஸ், இதோட விலை பாத்தீங்க அப்படின்னா 15000 ரூபாய். 4GB கிடையாது, 8GB வேரியன்ட்டே இந்த பேங்க் ஆஃபர்லாம் சேர்த்து வாங்குறப்ப பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் கிடைக்குது. 4GB வேரியன்ட்டோட விலை பாத்தீங்க அப்படின்னா 14000 ரூபாய். அந்த 4GBக்கும் 8GBக்கும் வெறும் 1000 ரூபாய் தான் டிஃபரன்ஸ். வெறும் 1000 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா 4GB RAM 128GB இன்டர்னல் கிடைக்குது. பிரைசிங் நிஜமாவே இம்ப்ரெசிவா பண்ணிருக்காங்க. அதுக்கேத்தாப்ல ஹார்ட்வேர்லயும் பெருசா குறை வைக்கல. டிஸ்பிளே நல்லா இருக்கு, பேட்டரிக்கு அவ்வளவு டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் இப்ப சொன்ன மாதிரி ஸ்டோரேஜ் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த போனுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. செம்ம காம்படிட்டிவா இந்த போனை கொண்டு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இருந்தாலும் அந்த கேமராவும் ஸ்பீக்கரும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. அதர் தென் மிச்ச எல்லா வகையிலுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த போன் எனக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியுது. இருந்தாலும் இதை ட்ரை பண்ணலாமா இல்ல வேணாமா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணுங்க.